நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். என் பேர் வெங்கடேசன். V10 CNC ட்ரைனிங் சென்டர் ஒசூர். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் G71 வச்சு இந்த டிராயிங்ல டர்னிங்கை பார்த்தோம். இப்போ G72 கோட்ல டர்னிங் எப்படி பண்ணுதுன்றது இதே டிராயிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த டிராயிங்கில் ஒரே டிராயிங்கில் டிஃப்ரெண்ட்டாக காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுக்காக ஒரே டிராயிங்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் 29.6 டயாமீட்டர் இருக்கு. லென்த்து இது டோட்டல் லென்த்து 34. இது 24 வச்சோம்னா 10 mm இந்த பாயிண்ட்டுக்கு. இங்கிருந்து 19 இருக்கு. 15 mm லென்த்துக்கு. டயாமீட்டர் 39.6 இருக்கு. ரேடியஸ் 5 இருக்கு. அது எல்லாமே எல்லா பாயிண்ட்ஸும் செக் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா ப்ரோக்ராம் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராம்ல டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்றதுனா இப்படி பார்க்கலாம். இதுதான் G71ல நம்ம பார்த்தது. G71ல ஹரிசாண்டல் டர்னிங்கா இருக்கும். ஹரிசாண்டலா டர்னிங் பண்ணோம். இப்போ இந்த டிராயிங்ல இது பார்த்தீங்கன்னா டூல் பாத் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கும். அது G72ல வெர்டிகலா இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வெர்டிகல் பாயிண்ட். இந்த பக்கம் வரும் G72. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஹரிசாண்டலா இருக்கும் G71, வெர்டிகலா இருக்கணும்னா G72 போயிடணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். நம்ம ப்ரோக்ராம் நம்பர் O00045 போடலாம். N1 G40 T0202 maximum spindle speed S 2500 G96 S 150 spindle speed clockwise anti-clockwise என்றது M3 M4. இப்போ G0 பொசிஷன் பார்க்கணும். நம்ம இந்த பொசிஷன் வரணும்னு X 55 கொடுத்துருக்காங்க. 53.6 இருக்கு. இங்க 55 கொஞ்சம் 2 mm பிளஸ்ல வச்சுக்கிறேன். Z2 கூலண்ட் ஆன் பண்ணிக்கலாம். M8. இப்போ டிராயிங் பார்க்கலாம். டிராயிங்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க 53.6க்கு 55 வச்சிருக்கோம். இப்போ Z பொசிஷன் இங்க வந்துச்சு. டூல் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். அடுத்து G72 ஃபார்முலா ஃபில் பண்ணலாம். G72 U.5 R1ன்றது ரிலீஃப். ஒவ்வொரு டூல் போயிட்டு ரிலீஃப் ஆகி மேல வரணும். அந்த மாதிரி G72 P10 Q20 P10னா N1க்கு, Q20னா N20 வரைக்கும். N1 10ல இருந்து N10ல இருந்து N20 வரைக்கும் என்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். U1 அப்புறம் W1 ஸ்டாக் எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும். ஃபினிஷிங் டூலுக்கு ஸ்டாக் எவ்வளவு வச்சுக்கணுங்கிறது தான் இந்த U W. யூல எக்ஸ்ன்றது எக்ஸ்ல மெயின்டைன் ஆகும். டபிள்யூங்கிறது ஜெட்ல மெயின்டைன் ஆகும். அதனால UWன்றது எவ்வளவு பினிஷிங் பாஸ் போகும்போது எவ்வளவு ஸ்டாக் வேணுங்கிறத சொல்லிட்டோம்னா அது கரெக்டா வந்துடும். இப்போ N10 Pல 10 கொடுத்துருக்கோம். அதனால N10 கொடுக்குறோம். G1
Z minus sorry G41. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஃப்ரண்ட்ல போகும்போது கிளாக் வைஸ் போகும்போது வந்து G42 கொடுத்தோம். ஆன்டி கிளாக் வைஸ் வருது இது, அதான் G41 காம்பன்சேஷன். இப்போ Z மைனஸ் 24 கொடுத்துருக்கோம். சாரி 24 F.1. ஏன் 24 கொடுத்தோம்னா இங்க வந்து 24 வந்து லென்த் இருக்கு. இங்க வரணும் டூல், இங்க நின்ன டூல் இங்க வந்துட்டு இங்க இருந்து ஃபினிஷ் ஆகி இப்படி வரணும். புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. டூல வந்து இறக்கணும், கீழே இறக்கி ஒரு சின்ன ரேடியஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரணும். எக்ஸ் 53.65 53.6 தான் இருக்கு. 65 வந்து கொஞ்சம் பிளஸ்ல வச்சுட்டு இது வெளியே வரணும். ஏன்னா டூல் வந்து காம்போனன்ட் டச் ஆகாம மேல வரணும். அதுக்காக இங்க ரேடியஸ் வந்து அந்த கார்னர்ல வந்து கொஞ்சம் பரு வரும்ன்றதுக்காக ஒரு R.5 கொடுக்குறோம். R.5 நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது சிமுலேஷனும் இது பண்ணிக்கலாம், ஓகே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தா அது நல்லா எந்த பக்கம் போகுது என்னங்கிறது தான் நமக்கு புரியும். R5 வந்தாச்சு. அப்புறம் வந்து டயாமீட்டர் பார்க்கலாம் எவ்வளவு கீழே வருதுன்னு. சாரி R5 இங்க வரக்கூடாது. Z வந்து 22 வரணும், மைனஸ் 22. அப்புறம் R.5 புரியுதுங்களா? மேல டூல் போகுது 55க்கு, அங்கிருந்து 53.6 கீழே இறங்குது. அதுக்கப்புறம் பேக்ல வரணும். பேக்ல வரும்போது ரேடியஸ் 0.5 வரணும். இங்க 24 இருக்கு, இங்க 22.22 தான். அதான் ரேடியஸ் நம்ம டிராயிங்ல பார்த்துருக்கோம். அதே மாதிரி 22 வந்தாச்சு. சாம்பர் அடிக்கணும், இந்த பாயிண்ட் வந்தாச்சு. இந்த பாயிண்ட் வரணும். இந்த பாயிண்ட் வரணும் 49.6 பிளஸ் 20 34 போச்சுன்னா 20. அப்போ எக்ஸ் வந்து 49.6, Z வந்து 20. எக்ஸ் 49.6, Z 20, மைனஸ் 20. ஓகேங்களா? இங்க டேப்பர் வந்தாச்சுங்களா? அடுத்து ரேடியஸ் அடிக்கணும். ரேடியஸ் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரேடியஸ் வந்து கிளாக் வைஸ் இருக்கு. GO2ல இருக்கு, இது GO3ல இருக்கு. கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா GO2, ஆன்டி கிளாக் இருந்துச்சுன்னாக்கா GO3. இப்போ வந்து இதுக்கு GO2ன்னு கொடுத்து அப்புறம் GO3ன்னு கொடுக்கணும். கொடுத்து அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். எப்படின்னு பார்க்கலாம். என்ன மிஸ்டேக் இருந்தாலும் இங்க தெரியும். அதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். GO2 எக்ஸ் வந்து இங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் 39.6 இந்த பாயிண்ட். Z வந்து இங்க 19 கொடுத்துருக்காங்க, அப்போ 15. 39.6 15. எக்ஸ் 39.6, Z minus 15, R5. ஓகேங்களா?
ரேடியஸ் வந்துடுச்சு. சேம்பர் வந்த இங்கே டேப்பர் வந்தாச்சு. இங்கே ரைட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்கோம் 0.5, அதுவும் வந்தாச்சு. டேப்பர் வந்தாச்சு, ரேடியஸ் வந்தாச்சு. அடுத்த ரேடியஸ் திருப்பி உல்டாவா இருக்கும். உல்டாவா இருக்கா? இந்த ரேடியஸ் வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கு. அப்போ இந்த ரேடியஸ்க்கு என்ன பண்ணோம்? இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் எடுத்துட்டு இந்த 29.6, அதுக்கப்புறம் Z வந்து 10 இருக்கு. அப்போ 10 எடுத்தா 29.6 x 29.6 போடுங்க. இதுக்கு வந்து GO3 வரும் ஆன்டி கிளாக் வைஸ். GO3 x 29.6 Z10, sorry, Z minus 10 R 5 வந்தாச்சுங்களா? இந்த ரேடியஸும் வந்தாச்சு. இந்த ரேடியஸ் வந்தா டேப்பர் வந்தாச்சு, ரேடியஸ் வந்தாச்சு, இந்த ரேடியஸும் வந்தாச்சு. அப்போ ஸ்ட்ரெயிட்டா வெளியில வர வேண்டியதுதான். அப்போ G1, GO3, GO2 எது வந்தாலும் அடுத்த கோடு G1 வரணும். Z minus 1, ஏன்னா 1 mm சேம்பர் கொடுக்குறோம். அந்த இடத்துக்கு சேம்பர் கொடுக்கறதுனால அது முன்னாடி நிறுத்தி சேம்பர் 1 mm கொடுத்துரும். Z0, சாரி X 2 mm குறைச்சிக்கணும். 45 டிகிரி சேம்பர்னா 2 mm வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து 29.6 இருக்கு, 27.6 போட்டோம்னா 2 mm. Z ல 1 mmனா X ல 2 mm. 27.6 Z0 சேம்பர் வந்தாச்சுங்களா? இது 45 டிகிரிக்கு சேம்பர் வந்து இதுதான் வந்து ஃபார்முலா. அடுத்து x minus 1, x minus 1ன்னா 0 வரைக்கும் வந்துடும். இப்போ இந்த 0 பாயிண்ட் வந்த உடனே வெளியே எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து முடிச்சுக்கலாம். எல்லாம் ப்ரோக்ராம் முடிஞ்சது. N20 G0 G41, sorry G40 Z2 கொடுத்தாச்சு. அடுத்து ஃபினிஷ் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஃபினிஷிங் எப்படி பண்ண? G70 P10 Q20 ஏன் இந்த மாதிரி வந்துச்சு? என்ன தப்பு நடந்துச்சு? G7 P10 Q10 கரெக்டா இருக்கு, N20 வரைக்கும் கரெக்டா இருக்கு, இங்க N10 கரெக்டா இருக்கு. பார்க்கலாம், ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். G இப்போ வந்து வெளியேறது X50 Z50 M05 M09 M01 M30. என்ன ரீசனுக்காக எப்படி வந்துச்சு இது அப்படின்னு பார்க்கணும். இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல வந்து U வரக்கூடாது, W வரணும்.
W தானே டெப்த் ஆப்ஜெக்ட். W தானே போகணும். வெர்டிகலா இருந்துச்சுன்னா W வரணும், ஹரிசான்டலா போறது U வரணும். எக்ஸுக்கு U, W, Z-க்கு W. அப்போ இப்போ இது வந்து கரெக்டா வரும். இப்போ போட்டோம்னா G70 P10 Q20 கரெக்டா வந்துச்சுங்களா? இப்போ இதை வந்து நம்ம சிமுலேஷன் எடுத்து பார்க்கலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஃபினிஷிங் ப்ரோக்ராம். நன்றி நண்பர்களே, நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பட்டன் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி நண்பர்களே.